இன்றைய முக்கிய செய்திகள். புதுமை ஜெமினி அரிமா சங்கம் மற்றும் ரேஷ்மா பவுண்டேஷன் தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்போலோ மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச இதய மற்றும் பொது மருத்துவ பரிசோதனை முகாம் வில்லிவாக்கம் பகுதியில் அமைந்துள்ள காமகோடி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதனை வடசென்னை மேற்கு மாவட்டம் வில்லிவாக்கம் அப்துல் சபீக் அவர்கள் சிறப்பாக நடத்தினார். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 80 தமிழ் செய்திகளுக்காக சி. ராஜா. வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி. வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி. அந்த இல்லாமை நீங்கி எல்லோரும் வாழ இந்நாட்டில் மலரும் சமநீதி. நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும். நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும். ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாகும். ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாகும். இதில் நாட்டினை கெடுத்து நன்மையை அழிக்க நினைத்தால் எவர்க்கும் அழிவாகும். நல்லதை வளர்ப்பது அறிவாற்றல், அல்லதை நினைப்பது அழிவாற்றல். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். கட்சி வடசென்னை மேற்கு மாவட்டம் வில்லிவாக்க தொகுதியின் சார்பில் இங்கு மாபெரும் இலவச இருதய சிகிச்சை முகாம் மற்றும் பொது சிகிச்சை முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முகாமிற்கு எங்களுக்கு உறுதுணையாக லயன்ஸ் கிளப்பும் புதுமை ஜெமினி அரிமா சங்கமும் ரேஷ்மா பவுண்டேஷனும் மிகவும் எங்களுக்கு ஆதரவாக இங்கு இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த சிகிச்சையும் மற்றும் மருந்துகளும் இலவசமாக அவர்கள் வழங்கியுள்ளது எங்களுக்கு இந்த வில்லிவாக்க பகுதிக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பொதுமக்கள் ஆர்வமுடன் இங்கு வந்து இந்த முகாமில் கலந்து கொண்டுள்ளனர். கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி கிழக்கு மண்டல பொறுப்பாளரும் கிழக்கு மண்டல மாநில தொழிற்பொறி செயலாளருமான அருமை அண்ணன் சத்திரியன் து. வேணுகோபால் அவர்களின் திருக்கரங்களால் அந்த பொதுமக்களுக்கு புடவையும் பிரெட் பாக்கெட்டும் இங்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலவச மருந்து இதுவரை யாரும் தந்ததில்லை. மருத்துவ முகாம் நடத்துவார்கள். அந்த என்ன நோயோ அந்த நோயை பற்றி சொல்லி அவர்களை மருத்துவமனைக்கு அழைப்பதுதான் வழக்கம். அது ஒரு மாற்றமாக இங்கு இந்த ஜெமினி அரிமா சங்கமும் புதுமை ஜெமினி அரிமா சங்கமும் ரேஷ்மா பவுண்டேஷனும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வில்லிவாக்கத்தில் இன்னும் கால் பதிக்க உறுதுணையாக
அவர்கள் இருந்தது. இன்னும் அவர்களின் சேவை எங்களுக்கு தேவை. இந்த பொதுமக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, இந்த விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு அனைவருக்கும் அது கொண்டு சேர்க்க வேண்டும். தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் நடத்த உள்ளோம். எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எங்களுடைய கிழக்கு மண்டல பொறுப்பாளர் அருமை அண்ணன் சத்திரியன் வேணுகோபால் தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்வுகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் வடசென்னை மேற்கு மாவட்ட வில்லிவாக்கம் பகுதிக்கு உட்பட்ட அனைத்து பொறுப்பாளர்களும், அண்ணா நகர் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்கள் உட்பட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க தொடர்ச்சியாக மக்களின் போராட்டங்களை, மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான போராட்டங்களை எங்கள் தலைவர் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் தலைமையில் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். அது உலகம் அறியும். கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலமாக இந்த கட்சி தொடங்கி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 450 போராட்டத்துக்கு மேல சென்னையிலேயே மக்களின் போராட்டமாக, இந்த மண்ணின் போராட்டமாக நடத்திய ஒரே தலைவர் எங்கள் தலைவர் முத்தமிழன் வேல்முருகன் மட்டும்தான் என்று நெஞ்சூரத்தும் சொல்வதற்கு எனக்கு பெருமையாக இருக்கிறது. அதே போல இங்க வில்லிவாக்கத்திலும் சரி, மதுக்கடைகள் மூட வேண்டும், அனைத்து போராட்டங்களையும் எங்கள் கட்சியின் சார்பில், எங்கள் தோழர்கள் சார்பில் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறோம். இது போல கண் சிகிச்சை முகாம் குளத்தூரில் முதலமைச்சர் அவர்களின் தொகுதியில் மிகப்பெரிய மாபெரும் பொதுக்கூட்டம் போல ஒரு முகாமை நடத்தினோம். அடுத்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கிறோம், இருதய சிகிச்சை முகாம். இனி தொடர்ச்சியாக எங்களோட பயணம் தொடரும். வரவேற்பு நீங்களே பாக்குறீங்க இல்லையா? ஆர்வத்தோட உட்காந்து எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம மக்கள் மருத்துவரை சந்திச்சு அவங்களுக்கு தேவையான மருந்துகளை பெற்று அவங்களுக்கு உடைய பொருட்களை ஏன்னா நம்ம டோக்கன் முறையில தான் எல்லாருக்கும் வழங்கியிருக்கோம். எந்த ஒரு சலசலப்பும் இருக்கக்கூடாது, மக்கள் வந்தாங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாதுன்றதால டோக்கன் முறையில எல்லாருக்கும் நம்ம இலவசமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய பேர் அப்துல் ஷபீக், வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர்.